வளையிற ரவுடி அங்கிள் லவ்வாரு. நான் தனியா சிக்கன தவியா தவிக்கிற முடியல மச்சான் வேற. மிரட்டி மிரட்டி காசை புடுங்கோ தாதா இவரான அருமை பெருமைய உலகம் அறிய அடிக்கணும் ஒரு பேசிக்காருல ஊரை சுத்தணும் காசை வாங்கின ஆள குத்தணும் அண்ணன் அடிக்கிற அடிய பார்த்து ஐயோ அம்மானு ஊரே கத்தணும். Happy birthday to you, என் சிங்கத்துக்கு happy birthday to you, என் செல்லத்துக்கு happy birthday to you, என் சிங்கத்துக்கு happy birthday to you, என் செல்லத்துக்கு. துண்டு துண்டா வெட்டி சாய்க்கணும்டா, சாதி மதத்தை பீசு பீசா சுட்டு தாக்கணும்டா. கெட்ட நினைப்ப ஓடி பார்க்காத நீ இவனோட மியூச்சுவல் ஃப்ரெண்டுங்க அண்ணன் எமனோட. சீனு காட்டாத நீ என்னாண்ட கூட்டி வருவேன் என் ஹவுசிங்கு போட. Happy birthday to you, எங்க அண்ணனுக்கு happy birthday to you, என் தலைவனுக்கு happy birthday to you, எங்க அண்ணனுக்கு happy birthday to you, என் தலைவனுக்கு. Culebra. Buenos días. Arriba. ¿Qué pasa? Culebra. Chillo beta. Ricota. Silveta. சொக்கமா ஹே ஜாலியில ஜிம் காணாதாமா ஹே மாமா பண்ணாமா போய் பாட்டி பண்ணலாமா சொக்கமா ஹே சீனா ஒரு கானா பாடலாமா நீ வாமா அட ஆளு நைட்டு ரவுஸ் தாமா டக்கல 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 ராக்கு பஸ்டர் சாங்குமா டக்கல 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 திருப்பி போட்டு வாங்குமா டக்கல 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 ஏரியாடா தாங்குமா ஜாலியில ஜிம் காணாதாமா சொக்கமா ஹே ஜாலியில ஜிம் காணாதாமா ஹே மாமா பண்ணாமா போய் பாட்டி பண்ணலாமா சொக்கமா ஹே சீனா ஒரு கானா பாடலாமா நீ வாமா அட ஆளு நைட்டு ரவுஸ் தாமா வணக்கம் மைக்கை கிட்ட வச்சு சொல்லணும் அதான் சத்தமாக கேட்கும். வணக்கம் என்ன பேர் அண்ணாக்கு? தனுஷன். சரி தனுஷன் சொல்லுங்க, என்ன விசேஷம் நடந்துருக்கீங்க வீட்டில்? நாங்கள் சொந்தக்காரர் நண்பர்கள் எல்லாரும் வந்துவிட்டோம். என்ன அப்படியா? அழகான கேக்கெல்லாம் வச்சிருக்கு. தனுஷன் என்ற பேர் ஆளுவேற நல்ல மாப்பிள்ளை மாதிரி வெளியிட்டு விட்டுருக்கா. கழுத்தில் செயின், அழகான தோசு. என்ன அவர் சந்தோஷமா பிறந்த நாள் நடந்துன்னு இருக்குது. என்ன எத்தனையாவது பிறந்த நாள்? சாரி 21. நம்ம 21வது பிறந்த நாள் வந்து தனுஷன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிஞ்சு நிறைய சொந்தக்காரெல்லாம் வந்து உங்களை பிளஸ் பண்ணி நல்லபடியாக ஹாப்பியாக என்ஜாயாக பிறந்தநாள் போய்க்கான் இருக்குது. ஏன்னா சரி உங்களோட பிறந்தநாள் வந்து நல்ல ஹாப்பியாக போகுதாமன்னு சொல்லி இன்னும் உங்களோட பிறந்தநாள் வந்து கொஞ்சம் அழகாக
தனுஷனுக்கு இந்த கிஃப்டை கொடுத்து என்னென்ன சார்னா அவருடைய வாழ்க்கையும் சொல்லிட்டு வாங்குவோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஏன்னா இப்படியெல்லாம் டான்ஸ் எல்லாம் போடுறீங்களா? ஏன்னா அந்த நீங்கள் கொஞ்சம் வெட்டப்படுங்களா? டான்ஸ் பண்ண மாட்டீங்களா? ஆனா பார்க்க அப்படி தெரியலையே, பார்க்க அப்படி தெரியல. சுல்லா மாதிரி இருக்கிறார். அப்ப என்ன வெக்கமா இல்லாட்டிக்கு வாடினா வேர்த்து கேன்சர் எல்லாம் குழம்பி கொஞ்சம் அப்படி கூட ஒரு வாங்குவீங்க. அப்படி எனக்கு இல்லை. நிறைய பேர் நிற்கிறதால கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஏன்னா அப்படி இல்லை. சரி, அப்ப அதெல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி முடிய ஆடுவாங்க. சரி, ஏன்னா டான்ஸ் பார்க்கறது அவங்கள நிற்கிறான். சரி, ஏன்னா அதாச்சும் கொஞ்சம் கிளகிழப்பாக்கி சந்தோஷமா அவங்க அன்பான வாழ்த்துக்களை ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் இந்த மாதிரி தான் கொடுத்து அனுப்பி அவங்க நிறைய கிஃப்ட் வந்துருக்கு. அதாச்சும் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறோம். முதலாவது அவங்களுடைய இறுதியான பிறந்த நாள் வாழ்த்துக்களாம் உங்களுக்கு. ஏன்னா சரி, கேக் வந்திருக்குது. என்னோட ஸ்பெஷலாக வந்து ஒரு சாக்லேட் பொக்கையும் வந்தது. இனிப்பா இனிமையா உங்களோட பிறந்த நாளை வந்து கொண்டாடட்டும். வச்சாச்சா சரி, உள்ள கை வைக்க ஒரு சாக்லேட் பொக்கையும் வந்து கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். என்ன ஸ்பெஷலாக வந்து மினிட்டு ஒரு கிஃப்ட் இருக்கு. மினி அந்த கிஃப்டை கொடுக்கும். அவர்கிட்ட ஒரு கிஃப்டை வாங்குவோம். கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார். கண்டத்துல டப் பண்ணி கண்டத்துல 2 கொடுத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு குடும்பம் ரெண்டு வழி கோபம் வந்தாலும் சிக்கலாம். அடுத்து என்ன கிஃப்ட் வந்திருக்கோம்? இது என்ன வந்தது? காசு கட்டம் கொண்டு வந்திருக்கு. அதாச்சும் நடுவில் வந்து காசு எல்லாத்தையும் வச்சு நடுவில் குபேரன் இருக்கிறார். குபேரன் வந்து காசு எல்லாத்துக்குமே அதிபர். அப்போ உங்களுக்குமே வந்து இது வந்து வாழ்க்கையில செல்வங்கள் நிறைய சேரணுமாம். ஏன்னா நீங்களும் நல்ல ஒரு செல்வந்தனா இருக்கணுமாம் என்று சொல்லி வாழ்க்கை குபேரனோடு உங்களை 21ஆவது பிறந்த நாள் என்று சொன்னதால 21,000 ரூபாய் காசையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். இந்த காசை எடுத்து அப்படியே நிற்கிறீங்களா? நெரிசல பேசிக்கிறீங்களா? நிற்கிறீங்களா? அதான் பின்ன நிற்கிறாங்களே. அதாச்சும் அண்ணாவும் சேர்ந்து நிற்கிறாரு. படியோட சேர்ந்து அதாச்சும் இந்த 21,000 ரூபாய் காசு எடுத்து உங்களோட நண்பர்களுக்கு பாட்டி வைக்கட்டாமா? கேட்பாங்க தரமான ஒரு மணி கொடுக்க வேண்டாமா? பாட்டியெல்லாம் கேட்பாங்க. ஆனா இதுல இருந்து ஒரு ரூபாய் வந்து கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி அனுப்பிக்கிறீங்களா? நான் சும்மா சொன்னேன். சங்கால கோயில்களுக்கு அடிக்கிறது இல்லையா? அதாச்சும் 21ஆவது பிறந்த நாள் சொல்லி அழகான குபேரன் செஞ்சோட 21,000 ரூபாய் காசு வந்தது. நம்ம சந்தோஷமா இந்த மாதிரி எல்லாம் வந்தது. சந்தோஷம். அதாச்சும் வாழ்க்கையில வந்து நிறைய பிறந்த நாள் வாரலாம். ஆனாலும் இந்த 21ஆவது பிறந்த நாள் என்றது கொஞ்சம் ஸ்பெஷலான பிறந்த நாள். என்ன காரணம்? சரி, தனிசனே கையை அண்ணவும் போயிடும். நண்பர்கள் அங்கெல்லாம் கவலைப்படல. அப்படி வாங்க அந்த குபேரன். அதாச்சும் 21ஆவது பிறந்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷலான பிறந்த நாள். என்ன காரணம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதாச்சும் வாழ்க்கையில் நிறைய பிறந்தநாள் வாழ்றது 21ஆவது பிறந்த நாளை வந்து கீ பர்த்டே என்று சொல்லுவீங்க. ஏன்னா சரி, கீ என்று சொன்னா தமிழ் என்ன? அப்ப அதாச்சும் 21ஆவது பிறந்த நாளாம். இன்றைக்கு உங்களோட கையில சிறப்ப தந்தாச்சு. இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்களும் ஆளட்டுமா? அப்படி இல்லை, எதிர்க்க சுதந்திரம் பறவையா? அப்படி இல்லை. அப்ப அதாச்சும் இப்படி எல்லாம் வாழ்க்கை உங்களையும் சந்தோஷப்படுத்தி இந்த இடத்தையும் கொஞ்சம் கலகலப்பாக்கி அவங்களோட பிறந்த நாள் வாழ்க்கை உங்களுக்கு சொல்லணுமா வந்து இந்த மாதிரி அனுப்பிடுங்க. சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. அப்ப இதே மாதிரி இன்னைக்கு 21ஆவது செலிப்ரேட் நடக்குது. சர்ப்ரைசஸ் எல்லாம் வெறும் கொஞ்சம் வேறுமாட்டீங்க. இது பார்த்தீங்களா? அவன் கேள்விப்பட்டது. அவர் சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்ப நரிசந்த பிறந்த நாளுக்கு யார் இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கணும் சொல்லி நீங்க கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. கெஸ் பண்ணிடலாம். யாரா இருக்கு? மாமாவும் அத்தையும் அண்ணி எங்க இருக்கணும்? ஜெர்மன்ல இல்லையே, வெளிநாட்டுல இருந்து
வேறு ஒரு ஆக்கள் அவன் லைட்டாக சொல்லி தராங்க. அவையும் கொடுக்கல இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் கொடுத்தா இருக்கு. உங்களோட பிறந்த நாளாம் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பணும். அப்ப அண்ணா கொடுக்க மாட்டாரா? அண்ணா கொடுக்க மாட்டேன் அப்பண்டு அண்ணிக்க வழியாச்சு. அத்தம்மா அண்ணா அண்ணாவை செய்தாங்க. ஆனா அவையும் கொடுக்கல. வேற இங்கே எல்லாரையும் விட தான் தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளா. கொண்டே கொடுத்துட்டு வாங்குவோம் அப்படி அப்படி இருந்தானே அந்த அப்படி நான் அப்படி யாரையும் சொல்லி எழுந்தோம். நீங்களும் அப்படி கேட்டா பேரை இருக்கு போல இருக்கு. அப்படியா ஃபியூச்சர்ல அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப இப்ப இருக்கு ரைட். அதாச்சும் ஒரு பொம்பளை புள்ளியவரால் இந்த மாதிரி கிஃப்ட்ல வந்து மேனேஜ் பண்ணி காமிக்கிறீங்க. ஜனசேனத்தை மினி பண்ற மாதிரி ஒரு பொம்பளை புள்ளியவரால் இந்த கிஃப்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணி காமிக்கிறீங்களா? ஜனசேனத்தை இந்த சார்பா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்குவோம்னா ஆனா கடைசி மட்டும் எந்த பேரை மட்டும் சொல்லிக்கிறாங்க சொல்லி அனுப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னா பேரை சொன்னா நிறைய குணப்பங்கள் பிரச்சனைகள் வருமா? அப்ப அம்மா நிக்கிறாரா இதுக்கு? அப்பா அப்பா அம்மா பாங்க தப்படு வாங்க போட்ட மகன் சில விஷயங்களை அவனுடைய பொண்ணு கொண்டு வச்சுட்டு போக போறோமா? விஷயங்கள் திருவிளையாடல்கள் கணக்கே இருக்குவாங்க. இந்த கிஃப்ட கொடுத்தாலும் சொன்னது அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஏன்னு சொன்னா ஆதாரம் வருமான்னு சொல்லிட்டு வரை அனுப்பியிருக்கிறோம். ஒரு மகையில பிறந்த நாளாமன்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளைகளால் இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் நிறைய மாதிரி கொண்டு வைக்கிறோம். ஜனசன் என்ற கொண்டே கொடுத்து இதுல ஒரு ஷார்ட் ஆகும். என்ன சொன்னா மெட்டும் போல தெரிஞ்சா கோபப்படுவீங்களாம். இதே பிறந்த நாள் தானே அப்ப இதை ஷார்ட்டா வச்சு கொடுத்தா நீங்களும் கோபப்பட மாட்டீங்களாம், சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்களா? ஏன்னா பிறந்த நாள்னு சொல்லி மகனும் பேச மாட்டீங்களாம். ஒரு நாளும் இல்லையோ மருமகள் தான் கொடுத்தோம் இல்லைன்னு சொல்லி தனுஷன் மருமகள் அப்படியே சொல்றீங்க மருமகள் ரெண்டாவது மருமகளா? கடைசி வந்து இல்லை இல்லையா? சின்ன மருமகள் சூழா சொல்றீங்களா? அவளா கட்டமா சொல்றீங்க? கடைசியில நான் சொல்லுவேன். நான் சொன்னது உண்மையா இருந்தா என்ன செய்வீங்க? நம்பிக்கை இருக்கு. நினைச்சேன் அது சரி இல்லை. கட்டாயம் சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னு சொன்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கு சொன்னீங்கன்னு சொன்னா அம்மாக்களும் மட்டும் போயிட மாட்டேன், ஏற்றுக்கொள்ளிருக்கோம். சரி என்ன சரி இதெல்லாம் வாழ்க்கையில் வாராங்க. இளம் படிக்க இப்ப எல்லாம் சகாயம் ஏன்னா இளம் படிச்செல்லாம் இப்ப சகாயம் தானே. காதல் எல்லாத்தையும் இருந்து அப்படி தனி வேறு முக்கிய ஏதாச்சும் ஆசைகள் இருக்கும். நீங்களே நம்ப இல்லையா சுரன்? ரைட். அதாச்சும் வந்து நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி இந்த கிஃப்ட்ல அந்த பிள்ளை சில போட்டோஸ் எல்லாம் தந்துருக்காங்க. உங்களோட மகனும் தானும் சேர்ந்தெடுத்த போட்டோ இல்லையா? அராலி கடற்கரையில் எல்லாம் செல்ஃபியில் எல்லாம் எடுத்திருக்கிறோம். அராலி கடற்கரையில இவங்கிட்ட நம்ம வீட்டுல திருவிழா வந்ததா? சரி சரி ஃப்ரெண்ட்ஸை கேட்போம். அப்படி இல்லை அவங்க செல்ஃபியில் எடுத்துருக்கா இருக்கா? பிறகு என்ன ஏன்னு சொன்னா இந்த காலத்துல அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரியுதோ இல்லையோ சிறியர்களும் கட்டாயம் தெரியும். ஏன்னா அம்மா இல்லையா அவங்க அம்மாவுக்கு கைதெல்லாம் ஒரு காலம் இல்லை. இப்ப இன்னைக்கு மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை தான் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முடிய போதெல்லாம். சரி சரி அப்ப மருமகன் போட்டோ பார்ப்போமா? மருமகன் போட்டோ இருக்கு பார்ப்போமா? சரி அதுக்கு முதல்ல எவ்வளவு கிஃப்ட் இருக்குது எல்லாரையும் புலம்புறாங்க. எங்கள் அக்கா அப்பா புலம்பிட்டா நம்ம இந்த கிஃப்ட்களை வாங்கி ஓபன் பண்ணுறது என்னோட சொன்னா இதுல சில விஷயங்கள் இருக்கு. இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க. வாங்கி ஓபன் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன ஆயிருக்கு இருக்கிறது கேஸ் பண்ணல. ஆசையா உங்களை அடுத்து நம்ம இருக்கலாம். ஆசையா என்ன பயமா இருக்கும். இந்த மூஞ்சி நாள வந்து எல்லாத்தையும் போட்டு வைக்கிறாங்களே அப்படியா?
ரைட் இனி குடும்பம் இனி குடும்பம் அப்பா அம்மா வந்து மருமகளை போட்டதெல்லாம் பார்க்க அப்படி பைய பார்த்துட்டீங்களா ரைட் குடும்பம் நான் குடும்பம் அவரை ரெண்டு பேர் வெட்டி பாருங்க எப்படி இருக்கிற மருமகள் எங்க இருக்கிற மருமகள் பார்க்கல இவ்வளவு அழகா ஒரு வெள்ளியா மருமகள் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா இதுல பாப்ப வேணும் இதை வாங்கி வேணும் இதுலதான் என்னோட மரமலை போட்ட வருது நீங்க கை கட்டணும் கை கட்டு நேரம் அப்பாக்கு என்ன ஒரு விலங்க கூந்து வந்து பாக்குறாரு என்ன அப்படி இருக்கான்னு பாத்துட்டீங்களா அப்ப என்ன வந்துருக்கு தனுஷன் படங்கள் எல்லாம் போட்டு 23வது பிறந்தநாள் சொல்லி 23வது நம்பர்ல அழகான பிரேம் அப்ப பெருமளவு இல்லையா உங்களுக்கு லைட்டா ஆசைதான் நப்பனு மூணு வங்கடா அப்படி ஆக்களுக்கு முன்னால சொல்லுவாங்க இல்ல நாங்க விருப்பம் இல்லை ஆனா உங்களுக்கு லைட்டா ஆசை நம்பிக்கை ஏன்னா அவள் அதுக்கு நம்பிக்கை சரி ஏன்னா தனுஷன் ஜெயிச்சிட்டீங்க சரி ஏன்னா அதாச்சும் இன்னைக்கு தனுஷனை பிறந்த நாளாக சொல்லி உங்களையும் தனுஷனையும் உங்களோட ஃபேமிலியையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சாக இந்த மாதிரி சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏனென்று சொன்னால் இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு உங்களோட ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ தனுஷனை பிறந்த நாளைக்கு இந்த கிஃப்டை அனுப்பி அவரை சந்தோஷப்படுத்தும்போது இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கீங்க யாரும் சொல்லுவா யாரு மைச்சல் கொலாஸ்கர் கொடுத்துருப்பாரா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறமா தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் வந்து தனுஷனுக்கு வந்து சேரணும் ரொம்பவே அவரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி ஜெர்மன்ல இருந்து ஏன்னா உங்களுடைய மாமா பாஸ்கரன் ஃபேமிலி ஏன்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்துருக்கார் எங்க கிஃப்ட் வந்துருக்கு இன்னும் ஸ்பெஷலா வந்து அவங்களோட சேர்ந்து தனுஷன் அண்ணா மற்றது அண்ணி அதுக்கு என்ன பேர் அண்ணா விதுஷன் அண்ட் திலக்ஷனா அண்ணா இங்க இருக்கிறாராம் அண்ணி வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாராம் உங்களோட பிறந்தநாளை ரொம்ப மிஸ் பண்றாராம் ஸோ என்ன சார்பா இந்த கிஃப்ட் எல்லாம் தெரியும் கொடுத்து அவரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க அப்படி அண்ணா அண்ணா அண்ணாக்கு எல்லாம் தெரியும் அண்ணா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சத்தமெல்லாம் ஒழிச்சிருக்கீங்க இவர் என்ன செய்யறாரு பார்ப்போம் ஏன்னா அண்ணா அவரே சொல்லுங்க கூப்பிட்டு புட்டு கொடுத்துருங்க இதெல்லாம் தெரிஞ்சு சத்தம் அதாச்சும் மாமா அண்ணி எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் சரி என்ன சொல்ல போறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி அவையெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அண்ணா வந்து பக்கத்தில் இருக்கிறேன் அண்ணாக்கு ஸ்பெஷலாக சரி அண்ணா ஹக்கில் கொஞ்சம் விடுவோம் எல்லாரும் கையில் ப்ளீஸ் அண்ணா ஹக் பண்ணி விடுங்க ஹக் பண்ணி விடுவோம் அழகான அண்ணன் தம்பி ஏன்னா சரி அப்பா அம்மாக்கு இல்லையா அப்படின்னு அப்பா அம்மாக்கு உங்களை கண்டிப்படுத்தி கொஞ்சம் இருக்கும் அப்பாக்கு அப்போ அழகான ஃபேமிலி அன்பான ஃபேமிலி எல்லாருமே ஆசைப்படி இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க ஏன்னா அவர் எல்லாரும் ஆசைப்படினா நீங்க எல்லாம் இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் அழகாகவும் இருக்கணும் அவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சந்தோஷமாகவும் அம்மா அப்பா சொன்ன மாதிரி அம்மா அப்பா விட்டு கொடுக்காம சொன்னதை என்னமோ என்ன அக்காச்சி நீங்களும் போங்க கிஃப்ட் தொலைச்சு வச்சுட்டு எங்களை மார்க்கெட்டை பார்த்துட்டீங்க ரைட் அப்போ அவையலுக்குமா அப்புறம் அவையல் கோவிப்பிடும் அவையில ரைட் நொறுக்கத்தான் கண்டிப்பாக கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் ஒரு அற்பமான தருணங்கள் அக்காவுக்கு ஒரு ஹாக்கி கொடுக்கணும் சரி ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க ஸோ அவையிலும் இதுதான் ஆசை எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாகவும்
தெரியாம நம்ம